ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்ற பல முயற்சிகளை நீ எடுக்கிறாய். ஒவ்வொரு முறையும் எல்லா முயற்சிகளை எடுத்தும் நீ தோற்றுத்தான் போகிறாய். எதிலும் உனக்கு நல்லது நடக்கவில்லை. அதனால்தான் நான் பார்த்தேன், நீ செய்து எதுவும் உனக்கு வெற்றியை தரவில்லை என்பதற்காக நானே உன்னை தேடி வந்து உனக்கான நல்லதுகளை செய்ய வந்துவிட்டேன். பல நாளாக நீயும் நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து ஒவ்வொன்றாக செய்தாய். ஒன்று தானாகவே அது பாதியில் நின்று விடுகிறது, இன்னொன்று செய்யவே முடியவில்லை. சில சமயம் யாராவது வந்து அதை நிறுத்தி விடுகிறார்கள். இப்படியே வாழ்க்கையில் முக்காவாசி நாள் போய்விட்டது. இதற்கு பிறகு என்ன செய்ய போகிறோம் என்ற கவலையும் பதட்டமும் தான் இருக்கிறது. ஏனென்றால் உன்னை சுற்றி அத்தனை பேர் இருக்கிறார்கள். உன்னை நம்பி உன் குடும்பமே இருக்கிறது. உன் குடும்பத்தை காக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் உன்னிடம் இருக்கிறதே தவிர வேறு எதுவுமே இல்லை. அதற்காகத்தான் வாழ்க்கையில் ஓடுகிறாய். பல விஷயங்களை தேடுகிறாய். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகருகிறாய். ஆனால் அப்படி இருந்தும் எந்த முயற்சியும் உனக்கு ஒரு கை கொடுக்கவே இல்லை. என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் எதற்காக நீ போராடினாயோ, எந்த விஷயம் வேண்டும் என்று கண்ணீர் மல்க என் முன் வந்து நின்னாயோ, அது உனக்கு கிடைக்க உள்ளது. உன்னுடைய விசேஷமான நாள் நெருங்கிவிட்டது, கைகூட போகிறது. இத்தனை நாள் நீ அழுததற்கும் நீ செய்ததற்கும் ஆன நட்பலன்கள் உன்னுடைய வாசல் கதவை தட்டி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க போகிறது. இதற்கு முன்பெல்லாம் சோகங்கள் மட்டுமே நிறைந்திருந்த உன் வாழ்க்கையில் இனி இன்பமான அதிர்ச்சியான நிகழ்வுகளும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீ வேண்டுமானாலும் பார், இனி நடக்க போகும் ஒவ்வொன்றும் உன்னை சிலிர்க்க வைக்கும். இதற்கு முன்பு என்ன நடக்கப் போகிறதோ என்று பயந்தாய். ஆனால் இனி நடக்கப் போவதையெல்லாம் உற்று பார்த்தால் உனக்கே சிலிர்க்கும். நம் வாழ்க்கையா இப்படிப்பட்ட அழகா என்று உனக்கே சிலிர்க்கும் வகையில் நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கவே உள்ளது. நீ பொறுத்ததற்கான பலனை நீ அடைய உள்ளாய். என்னுடைய தங்கமே, பல நாள் ஆசைகள் கைகூடாமல் போய்விடுமோ, அதற்கான எந்த ஏற்பாடும் நடக்கவே இல்லையே என்று கவலைப்பட்டாய். நான் சொல்வேன் அல்லவா, நீ பொறுமையாக இரு, உனக்கென்ன தேவையோ அதை நான் தருவேன் என்று. அதற்கான நேரம் வந்துவிட்டது. நீ அமைதியாக இருந்தாய். அதற்கான பலனை நீ அடைய உள்ளாய். எவனொருவன் என் மீது நம்பிக்கையை வைத்து அமைதியாக இருக்கிறானோ அவனுக்கு நிச்சயமாகவே அவனுக்கு தேவையானது அவன் வாழ்க்கையில் கிடைத்துவிடும். இதற்கு நான் பொறுப்பு. வாழ்நாள் முழுவதும் நீ இன்பமாகத்தான் இருப்பாய். உனக்கு எக்காலமும் நான் தான் துணையாக இருப்பேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.